Hello students, நம்ம லாஸ்ட் செஷன்ல சார்ஜஸ்னா என்ன, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்னா என்ன, எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும் கெயின் பண்ணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கண்டக்டர்ஸ்னா என்ன, இன்சுலேட்டர்ஸ்னா என்ன, அண்ட் ஃபர்தரா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ஸ்னா என்ன, இன்சுலேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். So according to the electrostatic behavior, materials are divided into two categories. Okay, so one is conductors, another one is insulator. So insulator க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are called as dielectric. இன்சுலேட்டருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா dielectrics. ஓகே, ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. dielectrics பத்தி நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாடிஸ் விச் அலோ தி சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ தெம் ஆர் கால்ட் கண்டக்டர்ஸ். ஸோ பொதுவாக வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ்னா தன்னுக்குள்ள வந்து சார்ஜஸ் கண்டக்ட் பண்ண அலோவ் பண்ணுது, அதாவது உள்ள பாஸ் ஆகி போறதுக்கு அலோவ் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து கண்டக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ், ஹியூமன் பாடி, எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜஸை தனக்குள்ள வந்து அலோவ் பண்ணி பாஸ் பண்ண வைக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கு பேர் வந்து நம்ம கண்டக்டர்ஸ்ன்னு சொல்றோம். Bodies which doesn't allow the charges to pass through them are called insulators. இது ரொம்ப பேசிக்கான டெஃபினேஷன் தான். நம்ம வந்து ப்ரீவியஸா உங்க ஏர்லியர் கிளாஸஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. Some of the good examples of insulators பார்த்தீங்கன்னா கிளாஸ், மைக்கா, எபோனைட், பிளாஸ்டிக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா some of the bad conductors which is called insulators or dielectric. Okay, so next நம்ம பார்க்க போற basic properties of electric charges நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, so basic properties of charges. Okay, first வந்து quantization of charges. So quantization of charges na enna? Okay, the fundamental unit of electric charge E is the charge carried by an electron and its unit is coulomb. So has a magnitude of 1.6 into 10 power minus 19 coulomb. Okay, so நம்ம ஜெனரலா ஒரு சார்ஜ், ரெண்டு சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் வந்து எங்கிருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் படி தான் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் என்ன சொல்லுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் சே the charge can only be exist as an integral multiple of a charge of an electron. For example, if you want to write a charge that is Q, so this can only be exist as a product of n times E. So what is n? Number of electrons, and E is nothing but the charge of an electron. So by definition என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா charge can only be exist as an integral multiple of an charge of an electron. அப்போ சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இது இப்படி மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆக முடியுன்றது தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸோட தியரி சொல்லுது. ஓகே, ஸோ இங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜஸ் Q is equal to NE where N is an integer. So N can be an integer which means number which is nothing but the number of electrons present. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள்ட்ட வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ Qக்கு பதிலாக ஐ கேன் ஜஸ்ட் புட் 1 which is equals to number of electrons எனக்கு தெரியாது, charges of an electron எனக்கு தெரியும் 1.6 into 10 power minus 19 வச்சுக்கோங்களேன். ஸோ இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா number of electrons will be equal to 1 divided by 1.6 into 10 power minus 19 and this will be equal to 0.625 into 10 power 19 which is simply n is equal to 6.25 into 10 power 18 electrons. So 1 coulomb of charge நம்ம சொல்றப்போ அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க? 6.25 into 10 power 18 electrons. It's such a huge amount of electrons present on 1 coulomb of charge. Okay, so what is quantization of charges saying? It's a very important property of a charge. So quantization of charges என்ன சொல்லுது? This charges can exist only as an integral multiple of charge of an electron. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. And this Q is equal to NE will be used in many places. So அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. Next, so next நம்ம பார்க்கக்கூடிய சார்ஜ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்? சேவிங் அர்த்தம். கன்சர்வேஷன் ஆனது சேவிங் அர்த்தம். ஓகே, நம்ம படிச்சிருக்கோம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிச்சிருக்கோம், கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படிச்சிருக்கோம். அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஸோ த சேம் ஃபினாமினன். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னாலே வந்து இதுதான் வந்து குறிக்கும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். According to this law, according to the conservation of electric charge, the total charge in an isolated system na enna artham? So எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத சிஸ்டத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர் தான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் தி சார்ஜஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் டு தி அனதர் such that the total charges always remain conserved. So conserved என்ன சேவ்டுன்னு அர்த்தம் நம்ம நிறைய சொன்னேன். ஸோ கன்சர்வ்டுன்னா என்ன அர்த்தம்? சேவ்டுன்னு அர்த்தம் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சிஸ்டம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம்குள்ள இஃப் யூ ஆர் டேக்கிங் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், மேபி வந்து ஒரு 10 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த 10 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து இந்த சிஸ்டம்குள்ளேயே தான் இருக்கும், வெளியும் போகாது, உள்ளேயும் புது நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வராது. ஸோ இந்த 10 கூலும் ஆஃப் சார்ஜஸ் என்ன ஆகுனா ஒன்னுக்கு ஒன்று ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ஒன்று 5 வந்து இன்னொரு சார்ஜுக்கு போகும், இன்னொரு மெட்டீரியலுக்கு போகும், அங்கேருந்து இன்னொரு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்குள்ள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸோட எண்ணிக்கை வந்து மாறவே மாறாது. அந்த 10 அப்படின்றது கான்ஸ்டன்டா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த பிரின்சிபல் சொல்லுது. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஓகே. So for example, if I taking uranium 238 and we know the atomic number of uranium 92 can decay by emitting an alpha particle and transforming into a thorium. So uranium அப்படின்ற ஒரு எலமெண்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் டீகேயிங் இன்டு அதாவது தோரியம் வித் ரிலீஸ் ஆஃப் அன் ஆல்பா பார்ட்டிகல். ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹீலியம் மாலிக்யூல் தான் நம்ம ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, 92 protons, அதாவது 92 protons, ஏன்னா வந்து protons are positively charged particles, so protons. அப்ப 92 protons இருந்ததுன்னா அதே அளவுக்கு என்ன இருந்திருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும், ரைட்? ஸோ நெகட்டிவ் சார்ஜஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். ஸோ பிஃபோர் தி சிஸ்டம், அதாவது பிஃபோர் டிகே பாத்தீங்கன்னா 92 protons இருந்தது, அப்ப 92 electrons இருந்தது. ஆஃப்டர் தி 92 electrons. ஸோ பிஃபோர் தி டிகே பாத்தீங்கன்னா 92 electrons இருந்தது. ஆஃப்டர் தி டிகே பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸோ அகைன் தோரியமா கன்வெர்ட் ஆகுது. இங்க ஒரு 90 protons இருக்கு, அப்ப இங்க ஒரு 90 electrons இருக்கு. அண்ட் ஹீலியமா வெளில வந்ததுனால இங்க ஹீலியமுக்கு பாத்தீங்கன்னா 2 புரோட்டான் இருக்கு. அப்ப 2 புரோட்டான் அங்க இருந்தா அகைன் வந்து 2 எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ டோட்டல் நம்ம ஆட் பண்றோம், 90 + 2 ஆட் பண்றப்ப என்ன கிடைக்குது, எனக்கு 92 electrons. ஸோ பிஃபோர் தி டிகே as well as ஆஃப்டர் தி டிகே நம்மளுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா புதுசா சார்ஜஸ் உள்ளேயும் வராது வெளியும் போகாது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அடிட்டிவிட்டி நேச்சர் ஆஃப் சார்ஜ். அடிட்டிவிட்டி நேச்சர் ஆஃப் சார்ஜஸ்னா என்ன? ஸோ இந்த நேம்லயே இருக்கு, அடிட்டிவிட்டி அப்படின்னா சார்ஜஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிஸ்டம்குள்ள ஃபியூ சார்ஜஸ் இருக்கு, Q1 மைனஸ் Q2 Q3 மைனஸ் Q4 Q5 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி சிஸ்டம், ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can add the charges. So total charges is given by the algebraic sum. So Q1 minus Q2 plus Q3 minus Q4 plus Q5. ஸோ என்ன ஆகுது, ஏன் வந்து நீங்க என்கிட்ட கேட்கலாம், சார் ஏன் வந்து நீங்க வந்து அடிஷன் தானே பண்ண போறேன்னு சொன்னீங்க, ஏங்க நெகட்டிவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் வந்து இட் இஸ் அ சிம்பிள் கிவன் ஃபார் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அந்த சார்ஜோட நேச்சர் நெகட்டிவா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடிட்டிவிட்டி பண்றப்போ அந்த சார்ஜோட நேச்சரோட தான் சேர்த்து நம்ம எழுதுற மாதிரி. ஓகே. அப்போ Q1 minus Q2 plus Q3 minus Q4 plus Q5. ஸோ இந்த நெட் ரிசல்ட் தான் என்னோட டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி சிஸ்டமா இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம டெஃபினிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. The total electric charge of the system is equal to the algebraic sum of the electric charges located in the system. For example, if two charged bodies like plus 2Q and minus 2Q are brought in contact, the total charge of the system is minus 3Q. ஏன்னா plus 2வையும் நம்ம minus 5வையும் algebraic sum பண்றப்ப என்ன ஆகும், என்னோட end result பாத்தீங்கன்னா minus 3 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்னதுதான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ டோட்டல் சிஸ்டம்னு வரப்போ ஐ கேன் ஆட் தி சார்ஜஸ். ஸோ எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அதனால ஆட் பண்ண முடியும். பட் அந்த சார்ஜோட நேச்சர் நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், நெகட்டிவ் சிம்பிள் போட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். தட் இஸ் அடிட்டிவிட்டி நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ்.